ஆனி செலிவன் போட்டித் தேர்வுகளுக்கான பயிற்சி மையம் வழங்கும் டிஎன்பிஎஸ்சி தொகுதி 4 2026 தேர்வுக்கான தொடர் பயிற்சி வகுப்புகள். இன்றைய பாடம் தமிழ். நடத்துபவர் திரு சரவண மணிகண்டன் அவர்கள், முதுநிலை தமிழாசிரியர், அரசு பார்வையற்றோருக்கான மேல்நிலைப்பள்ளி பூவிருந்தவல்லி. அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் இந்த ஆண்டோடைய 2வது வகுப்பு. இனிமே வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை நம்ம வகுப்பு இருக்கும். அதில் ஒரு வாரம் திருக்குறளும் ஒரு வாரம் நம்ம தமிழை பற்றி நிறைய பேசுவோம். தமிழில் இருக்கிற அந்த 100 மதிப்பெண்களுக்கான வினாக்கள் எப்படி அமைதோ அதை பொறுத்து நம்முடைய உரையாடல்கள் இருக்கும். ஏன்னா போன வருடம் நம்ம இலக்கணமாக பார்த்தோம். ஆனால் அதில் என்ன பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா, சில இடங்கள்ல அவங்க தியரியவே, அதாவது என்ன இலக்கணத்துக்கான விதிகளையே வினாக்களா கேட்டுட்டாங்க 2-3 இடத்துல. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, வினையால் இணையும் பெயருக்கும் வினைமுற்றுக்கும் இடையேயான வேறுபாடுல ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ அதனால நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னா, நாம 6வதுலேருந்து 10வது வரைக்கும் இருக்கிற பாடங்களை அப்படியே பார்த்துக்கிட்டே, அதுல ஏதாவது இலக்கணம் சார்ந்து இல்லை சிலபஸ் சார்ந்து கேள்விகள் இருக்கா, இருந்தா அதை எப்படி கையாளுறது அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்தோன்னா வசதியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா உங்களுடைய வசதிகள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இன்னைக்கு நான் இலக்கணத்துக்கான ஒரு அறிமுகத்தை தான் கொடுக்க போறேன். இலக்கணம் அறிமுகம் கொடுத்துட்டு சில சில விஷயங்களை நம்ம பார்ப்போம். குறிப்பா உங்களுக்கு தொடக்கத்துல இருக்கிற அந்த 25 மதிப்பெண்கள் எழுத்து மற்றும் சொல்லிலக்கணத்தை பத்தி சொல்லியிருக்காங்க. அப்ப நம்ம பார்க்க வேண்டியது தமிழ்ல இலக்கணத்தை ரொம்ப முக்கியமா பார்க்கணும். முதல்ல கல் தோன்றி மண் தோன்றி அதெல்லாம் சொல்லுவாங்க. தமிழ் அப்படி பழமையானதா பழமையில்லாததா அதெல்லாம் நமக்கு தேவையில்ல, அது விவாதத்துக்குரியது. ஆனால் தமிழ் எப்போதும் புதுமையானது, அது மட்டும் உண்மை. அது பழமையானது 2000 ஆண்டுகள் கூட வச்சுக்கிட்டா கூட, அந்த 2000 ஆண்டுகளும் அது அது காலத்தின் மாற்றத்திற்கேற்ப அதுவும் மாறிக்கொண்டே வருகிறது. அதனுடைய சொற்கள் மாறி இருக்கின்றன, சொலவடைகள் மாறி இருக்கின்றன, அதனுடைய அமைப்பு மாறி இருக்கிறது. 200 ஆண்டுகளுக்கு முன்பு பேசப்பட்ட தமிழை நாம் இப்போது பேசுவதில்லை. ஆங்கிலம் கலந்துதான் இப்போது பேசிக் கொண்டிருக்கிறோம் என்றாலும், ஊடகத்திலும் மற்ற மேடைகளிலும் திரைப்பட பாடல்களிலும் கூட தமிழ் வாழ்கிறது. அப்படிங்கும்போது கண்டிப்பா அதற்கு தனித்துவமான ஒரு மொழிதான் தமிழ். அப்படி இருக்கும்போது இதை செழுமைப்படுத்துவது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலக்கணம். ஏன்னா இலக்கணத்துக்கான வரையறையே பார்த்தீங்கன்னா, ஒரு மொழியை பிழையின்றி பேசவும் எழுதவும் உதவுவது இலக்கணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நம்ம இலக்கணத்தை பிழை இல்லாம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது ஒண்ணு. ஆனா இலக்கணத்தை தெரிஞ்சுக்கிட்டா மட்டுமே அதை பிழை இல்லாம பேசிட முடியுமா அப்படின்னா அப்படி இல்லை. எல்லா இடத்துலயும் இலக்கணம் உதவாது. இது தத்துவார்த்தமா சொல்லப் போனா, ஒரு கொள்கை என்பது எல்லா மனிதருக்குமான பொதுவானதாக இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லலாம். வாழ்க்கையில ஒரு ஒரு இலக்கணமோ, ஒரு கொள்கையோ, ஒரு தத்துவமோ ஒரு மனிதனுக்குமே முற்றிலும் பொருந்திவிடும்னு சொல்ல முடியாது. எல்லா இடத்துலயும் இலக்கணம் பொருந்தாதுங்கிறனால தான் தமிழ்ல என்ன பண்ணியிருக்காங்க, மரபு, அதுக்கப்புறம் வலு, அதுக்கப்புறம் வலு அமைதியெல்லாம் வச்சிருக்காங்க. அதனால எல்லா இடத்தையும் நம்ம கண்மூடித்தனமா இலக்கணத்தை பின்பற்ற முடியாது. ஆனால் இலக்கணம் தான் பெரும்பாலும் பின்பற்றப்படுகிறது அப்படிங்கிறத வேணா நம்ம வச்சுக்கலாம். எல்லாத்தையுமே எப்பயுமே எந்த இடத்திலும் எங்குமே நீங்க வாழ்க்கையிலயும் சரி, தூய்மைவாதம் பேசுனீங்கன்னா தோத்து போயிருவீங்க. ரொம்ப தூய்மைவாதியா இருக்கன்னு முயற்சி பண்ணீங்கன்னா உடனடியாக தோத்துருவீங்க. உங்க தோல்வி ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். அப்படிலாம் யாராலையும் இருக்க முடியாது. அது ரொம்ப சாதாரண விஷயம் இல்ல. நாம இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கையில தூய்மைவாதிகளா இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது அது என்னோட வகுப்பு இப்படித்தான் இருக்கும். இடையில இடையில இப்படி எப்படினாலும் பேசாமலாம் வகுப்பு நடத்த முடியாது. அத கொஞ்சம் பொறுத்துக்கிட்டா பொறுத்துக்கங்க கொஞ்சம். ஆனா இந்த தூய்மைவாதம், பியூரிட்டனிசம்லாம் நடைமுறை வாழ்க்கைக்கு கொஞ்சம் கூட ஒத்து வராத விஷயம். என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, பெரியார் சொல்ற ஒரே ஒரு வாக்கியம் தான். "பிறருக்கு எந்த வகையிலும் தொந்தரவின்றி வாழ்வது சிறந்த ஒழுக்க வாழ்வு" அப்படிம்பார். அதான் கரெக்ட். அதான் சரி. நாம எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனா நாம் யாருக்காவது தொந்தரவா இருக்கோமா? யாரையாவது காயப்படுத்தி விடுகிறோமா? அது மட்டும் தான் நம்ம பார்க்கணுமே தவிர, ரொம்ப தூய்மைவாதத்தை நாமும் கடைபிடிக்க முடியாது. அடுத்தவங்கட்டயும் அதை எதிர்பார்க்க முடியாது. அப்படிங்கிறத சிந்திக்கிட்டு, அதே மாரி தான் இலக்கணம் என்பது எல்லா இடங்களிலும் பொருத்தி பார்க்க முடியாத விஷயம் தான். ஏன்னா, உங்களுக்கு குடுக்கப்படுற உதாரணங்களே இன்று பல உதாரணங்கள் காலப்பழமையாகி விட்ட ஒன்று, வழக்கொழிந்து போய்விட்ட ஒன்று. அதெல்லாம் உங்களுக்கே தெரியும். அப்போ நமக்கு தமிழ்ல பார்த்தீங்கன்னா, 5 வகையான இலக்கணங்கள் இருக்கின்றன அப்படின்னு சொல்றோம். அதுல பார்த்தீங்கன்னா, தமிழ் ஒரு மொழி 2 வடிவங்களை கொண்டிருக்கும். ஒண்ணு ஒலி வடிவம், இன்னொன்று வரி வடிவம் அப்படின்னு இருக்கும். என்னன்னா, பல மொழிகள் இந்தியாவுல ஒலி வடிவத்தை மட்டுமே கொண்டிருக்கின்றன. அவைகளுக்கு வரி வடிவம் கிடையாது. வரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா,
அவை எந்த மொழி குடும்பத்தை சார்ந்தவையோ அந்த மொழி குடும்பத்தின் வரிகளை கொண்டு அவை எழுதப்படும். உதாரணமா நம்ம உத்தராகண்ட்ல ஒரு மலைவாழ் மக்களுடைய ஒரு மொழி இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு வரி வடிவம் இருக்காது. அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஹிந்தியில எழுதுவாங்க. ஏன்னா அது தேவநாகரி குடும்பத்தை சேர்ந்தது அப்படிங்கிறனால. நீங்க இதெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்திய மொழிகள் வந்து ஆசிய ஆ ஆ ஆசிய ஆஸ்ட்ராய்டிக் அப்படின்னு ஒரு மொழி குடும்பம். அப்புறம் வந்து இந்தோ ஆரியன் மொழி குடும்பம். அப்புறம் வந்து திராவிட மொழி குடும்பம். இப்படின்னு பல்விதமான மொழி குடும்பங்கள் இருக்கு நம்மகிட்ட. அப்ப நம்ம அத தெரிஞ்சுக்கணும். ஆனா அது ரொம்ப முக்கியம். இந்தோ சீனா மொழி குடும்பம் இருக்கு. அப்ப இதுல நாம எங்க இருக்கோம் அப்படின்னா, திராவிட மொழி குடும்பத்துல இருக்கோம். தமிழ் வந்து திராவிட மொழி குடும்பத்துல இருக்கு. திராவிட மொழி குடும்பத்துல இருக்குங்கிறத விட, திராவிட மொழி குடும்பங்களுக்கு தலைமை மொழியாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனா எல்லாமே கலப்பாயிரும் உங்களுக்கு. இப்ப வந்து தமிழ் திராவிட மொழி குடும்பத்துல இருந்தா கூட, தமிழே கலப்பாயிருச்சு. தமிழ் வந்து தூய தமிழா என்றுமே இருந்ததில்ல. நீங்க அத நல்லா தெரிஞ்சுக்கணும். சங்க இலக்கியங்கள்ல மட்டும் தான் நீங்க தூய தமிழை பார்க்க முடியும். அ அதுலயும் கூட கலப்புகள் வர ஆரம்பிச்சது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பக்தி இலக்கியங்கள் வந்த பிறகு, பக்தி இலக்கியங்கள்ல எண்ணற்ற சமஸ்கிருத வார்த்தைகள் வந்தாச்சு. அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, மணிப்பிரவாள நடை அப்படிம்பாங்க. அதாவது நீங்க கம்பராமாயணம் வந்து 12ஆம் நூற்றாண்டு. அந்த 12ஆம் நூற்றாண்டுலாம் பார்த்தீங்கன்னா, தமிழ்ல மணிப்பிரவாள நடை பயங்கரமா இருந்தது. 17ஆம் நூற்றாண்டு வரைக்கும் வந்து மணிப்பிரவாள நடை அடேங்கப்பா கொடிகட்டி பறந்தது. இப்ப மணிப்பிரவாள நடைங்கிறது தான் வந்து இதெல்லாம் வந்து ஒருவேளை ஒரு மதிப்பெண் வினாக்கள்ல கேட்கலாம். மணிப்பிரவாள நடை அப்படிங்கிறது என்னன்னா, வடமொழி சமஸ்கிருதமும், தமிழும் கலந்த நடையா இருக்கும். அதனால நமக்கு பல தமிழ் வார்த்தைகள், தமிழ் சொற்கள் புரியாது. இது நிறையா இதுல நம்ம பார்த்திருப்போம். ஏன் 19ஆம், 20ஆம் நூற்றாண்டுகள்ல கூட இந்த நடை இருந்ததுண்டு. ஏன் இத சொல்றோம் அப்படின்னா, நீங்க ஒரு 60, 70 வருஷத்துக்கு முன்னாடி மேடைகள பார்த்தீங்கன்னா, மேடைகள்ல எப்படி பேசுவாங்க அப்படின்னா, "மகா அத்யக்ஷ் அவர்களுக்கு வணக்கம்" அப்படிம்பாங்க. அது யார் அத்யக்ஷ்னா அவர் தலைவர். அப்படிதான் சொல்லுவாங்க. வணக்கம் கூட சொல்லுவாங்க. "மகா அத்யக்ஷ் அவர்களுக்கு நமஸ்காரம்." அப்புறம் உபாத்தியர் இங்கே வந்திருக்கிறார்ம்பாங்க. உபாத்தியர்னா ஆசிரியர் அப்படிங்கிறது இப்பதான் 50 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு உபாத்தியர் தான் பேசிக்கிட்டு இருந்தோம். எங்கள் கோடான கோடி நமஸ்காரங்கள், வந்தனங்கள் அப்படிதான் பேசுவாங்க. அப்படிதான் இருந்தது. அதை மாற்றியது திராவிட இயக்கம். அந்த மேடை பேச்செல்லாம் மாத்தி நிறைய தனித்தமிழ் அதாவது மறைமலை அடிகள் தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். ஆனா அந்த தனித்தமிழ் இயக்கம் எங்க சுருங்குச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்கள் சைவ மதத்தை ஆதரித்தார்கள். அதே நேரத்தில் கொஞ்சம் இனப்பற்று அந்த ஜாதிப்பற்றையும் இறுக்கி பிடித்துக் கொண்டதால் அவங்க அங்கேயே நின்னுட்டாங்க. ஆனா, அந்த தனித்தமிழ் இயக்கத்தில் இருந்த சொற்களை எடுத்து கையாண்டு, தங்களுடைய எழுத்துக்களிலும், மேடை பேச்சிலும் கையாண்டு, அந்த தமிழுக்கு புத்துணர்ச்சி ஊட்டியவர்கள் திராவிட இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள். ஸோ இதெல்லாம் நீங்க மனசுல வச்சுக்கணும். அப்பதான் தமிழ வந்து நீங்க வரலாற்று ரீதியா படிச்சா மட்டும் தான் புரியும். முதல்ல சங்க இலக்கியம் வந்தது இல்லையா? சங்க இலக்கியம் வந்தது. சங்க இலக்கியத்தில் நீங்க பெரும்பாலும் தூய தமிழ் சொற்களை பார்க்கலாம். அது வந்து நாம ஒரு புரிதலுக்காக கிபி 2ஆம் நூற்றாண்டு வரைன்னு வச்சுக்கிறோம். நீங்க இந்த உலகம் தோன்றுனது 5000 நூற்றாண்டு, 6000 நூற்றாண்டா இல்ல லட்சக்கணக்கான, கோடிக்கணக்கா இருக்கலாம். நாம எங்கிருந்து கணக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிமு 2ஆம் நூற்றாண்டுலேருந்து கணக்குல வச்சுக்கலாம். அதாவது கிமு 2ல கிமு 1க்கு வர்றோம். 1லேருந்து அப்படியே 0லேருந்து ஒரு நூற்றாண்டுக்கு போறோம். அப்புறம் 200வது நூற்றாண்டு, அப்புறம் ஒரு 100 நூற்றாண்டு சேர்த்தா 300வது நூற்றாண்டுக்கு போறோம். சிலருக்கு இந்த புரிதல் கூட கொஞ்சம் இருக்காதுன்னு தோணுது. அதாவது எப்படின்னா, 20ஆம் நூற்றாண்டு அப்படின்னா ஒரு 2000ன்னு எடுத்துறக்கூடாது. 19ஆம் நூற்றாண்டுன்னா 1900ன்னு எடுத்துறக்கூடாது. 100 கழிச்சுக்கணும் எப்பயுமே. ஏன்னா, கிபி 0லேருந்து கிபி 100 வரைக்கும் வந்தா தான் 1. அப்ப 100லேருந்து 200க்கு வந்தா கிபி 2ஆம் நூற்றாண்டு தான் அத சொல்லணும். நீங்க அது 100லேருந்து தானே தொடங்குது. அதனால அதுதான் கிபி 1ஆம் நூற்றாண்டுன்னு சொல்லக்கூடாது. ஸோ இதுதான் இது ஒண்ணு. அப்புறம் கிமு வந்து இறங்கிக் கொண்டே வரும். 500லேருந்து 400, 400லேருந்து 300, 300லேருந்து 200, 200லேருந்து 100, 100லேருந்து அப்படியே அது ஒரு 100 வருஷம் 0க்கு வந்துட்டு மறுபடியும் 0லேருந்து தான் இது இந்த பக்கம் ஆரம்பிக்கும். நம்ம அச்சக்கோடு, தீர்க்கக்கோடு படிக்கிற கதை தான். 0 பிரைம் கோடு அப்படிம்பாங்க. நிலநடுக்கோடு. அது மாரி தான் அந்த 0வது ஆண்டு அந்த ஆண்டு வரும். 0லேருந்து இந்த பக்கம் தொடங்கும். அப்ப கிமு 2ஆம் நூற்றாண்டுல இருந்து கிபி 2ஆம் நூற்றாண்டு வரைக்கும் கிட்டத்தட்ட அந்த பக்கம் ஒரு 200 வருஷம், இந்த பக்கம் ஒரு 200 வருஷம். நம்ம என்ன வச்சுக்கலாம் அப்படின்னா, சங்க இலக்கியங்கள் இவங்க சொல்ற மாரி முதற் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் வரைக்கும் வச்சுக்கலாம். அப்ப கிமுல தொடங்குனது தொல்காப்பியம் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்ப அதுக்கு முன்னாடியே இருந்திருக்கலாம். இலக்கண நூல்கள் இருந்திருக்கலாம். அது கிமு 2ஆம் நூற்றாண்டு இலக்கண நூல்கள் இருந்திருக்கலாம். கிமு முதல் நூற்றாண்டுக்கு வரும்போது அது தொல்காப்பியம் வளர்ந்திருக்கலாம்.
எல்லாமே கலாம் தான். எதுக்குமே வந்து உறுதியான ஆதாரங்கள் இதுவரை இல்லை. ஆனால் இலக்கியங்கள் இருந்தது என்பது கண்டிப்பா உண்மை அப்படிங்கிறப்ப கண்டிப்பா தமிழும் இருந்திருக்கிறது அப்படிங்கிறது தான். ஏன்னா இலக்கியங்கள் வந்து நாம கற்பனை செய்ய முடியாத காலத்தை நமக்கு காட்டுபவை. அப்படிங்கிறப்ப சங்க இலக்கியங்கள் வந்து கிபி 2ஆம் நூற்றாண்டு வரை அப்படின்னு வச்சுக்கோங்க. இதுதான் 10 பாட்டு 8 தொகை அப்படின்னு சொல்றாங்க. 11 கீழ்க்கணக்கு நூல்கள் அப்புறம்தான். சங்க இலக்கியங்கள் எனப்படுபவை 10 பாட்டும் 8 தொகையும். அதுதான் சங்க இலக்கியங்கள். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆற்றுப்படை இலக்கியம் 10 பாட்டு எதுன்னு பாத்துக்கணும். 10 பாட்டுல வந்து ஆற்றுப்படை இலக்கியங்கள் தான் முதல்ல. ஆற்றுப்படை இலக்கியங்கள் முதல்ல வந்து திருமுருகாற்றுப்படை, திருவானாற்றுப்படை, பெருமான் ஆற்றுப்படை, பொருணர் ஆற்றுப்படை, இது 4 ஆற்றுப்படை வந்துருச்சா? அடுத்து வந்து கூத்தர் ஆற்றுப்படை அப்படிங்கிறது. இதுக்கு இன்னொரு பேர் உண்டு, மலைபடுகடாம். 5 வந்துருச்சா? இனிமே வாங்க நீங்க இந்த ஐவகை நிலங்களை வச்சு பார்த்துடலாம். குறிஞ்சிப்பாட்டு, முல்லைப்பாட்டு, பட்டினப்பாலை, மதுரை காஞ்சி, நெடுநல் வாடை, முடிஞ்சு போச்சு 10 பாட்டும். இதான் 10 பாட்டு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 8 தொகை, நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, அகநானூறு, புறநானூறு, கலித்தொகை, பதிற்றுப்பத்து, பரிபாடல், இது 8 தொகை. இதுதான் வந்து கிட்டத்தட்ட 10 பாட்டு 8 தொகை தான் சங்க இலக்கியம். இப்ப 2ஆம் நூற்றாண்டை தாண்டி 5ஆம் நூற்றாண்டு வரைக்கும், அதாவது பாத்தீங்கன்னா 100ல இருந்து 400 வரைக்கும், கிபி 400 450 வரைக்கும் பாத்தீங்கன்னா அற இலக்கியங்கள் தோன்றி இருக்கின்றன. நீதி இலக்கியங்கள், அதாவது நாலடியாறு, அது ஒரு 18 பேர் வரும். நாலடியார், திருக்குறள், இன்னா 40, இனியவை 40, கார் 40, களவழி 40, ஐந்தினை 50 அப்படின்னு ஒரு இதுலதான் இது வரும். அந்த சிறுபஞ்ச மூலம், பழமொழி 400, நான்மணிக்கடிகை, இதெல்லாம் வந்து ஒரு 18 நூல்கள் வரும். இது வந்து 11 கீழ்க்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்லுவோம். இது அப்படி 11 கீழ்க்கணக்கு நூல்கள் சொல்றதுனாலயே 10 பாட்டு 8 தொகை வந்து 11 மேல் கணக்கு நூல்கள்னு சொல்லுவோம். சார் பேசுற கேட்கல சார். சந்தோஷ் அவரது மியூட்ல போயிடுச்சு. சரி 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 மியூட் பண்ணிக்கிறேன். சார் போன் வந்துருக்கு. கேக்குதா? சார் இப்ப கேக்குதுங்க சார். கேக்குதா? கேக்குது சார். ஓகே. இது போன் வந்துச்சு இடையில, சாரி. இப்ப என்னன்னா, அதுக்கப்புறம் அந்த அந்த 11 கீழ்க்கணக்கு நூல்கள் சொன்னதுனாலயே அதை 11 மேல் கணக்கு நூல்னு சொல்லிட்டாங்களே தவிர, 11 கீழ்க்கணக்கு நூல்களுக்கு வேற பேர் என்னன்னா அற இலக்கியம், நீதி இலக்கியம், எப்படி வேணாலும் நீங்க வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து வரலாற்று பார்வை. இப்ப வந்து சங்க இலக்கியங்கள் வந்தப்ப வந்து நம்ம கிட்ட இருந்தது சமணமும் பௌத்தமும் தான். இந்த அற இலக்கியங்கள், நீதி இலக்கியங்கள்ல கூட நம்ம கிட்ட இருந்த மதங்கள் வந்து சமணமும் பௌத்தமும் தான். என்ன பிரச்சனை அப்படின்னா, சமணமும் பௌத்தமும் எப்படிப்பட்ட மதம் அப்படின்னா, எப்பா எல்லாத்தையும் திறந்துரு, எல்லாத்தையும் விட்டுரு, நீ வாழ்க்கையில வந்து துறவியாகி ஆசையெல்லாம் திறந்தாதான் நீ வந்து உன்னுடைய மனித பிறப்பே வந்து முக்தி அடையும். இப்படியெல்லாம் சொன்ன மதம் தான் வந்து இந்த 2 மதங்களும். ஆனா இந்த 2 மதங்களும் என்னன்னா, 2மே வந்து கல்வியையும் மருத்துவத்தையும் மக்களிடம் கொண்டு சேர்த்தன. அது மட்டும் இல்லாம இந்த மதத்தை பரப்பியவர்கள் மனிதர்களாகவே இருந்தார்கள். அவங்கள்ட்ட எந்த மாய கதையும் கிடையாது. எந்த வானிலிருந்து இறங்கி வந்த கதை கிடையாது. 8 கை, 10 கை, 15 கை கதையெல்லாம் எதுவுமே கிடையாது. அதனால மக்களுக்கு வந்து தன்னை போல ஒரு மனிதன் தான் இதை சொல்றான் பண்றான் அப்படிங்கும்போது மக்கள் அதிகம் இது பண்ணாங்க. ஆனா எங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேல அதை ஃபாலோ பண்ண முடியல. காரணம் என்னன்னா, அவர்கள் முற்றும் திறந்த விட வேண்டும் அப்படிலாம் சொன்னாங்க. அது வாழ்க்கையில அவ்வளவு அதான் நான் சொன்னேனே, தூய்மைவாதத்தை அவ்வளவு சீக்கிரமெல்லாம் கடைபிடிக்க முடியாதுன்னு. அந்த தூய்மைவாதம் வந்து இந்த 2 மதங்கள்லையும் எதிர்பார்க்கப்பட்டது ஒண்ணு. இன்னொன்னு என்னன்னா, இந்த மதங்கள் வர 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 சனாதன மதம் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக அழிவை நோக்கி சென்று கொண்டிருந்தது. வைதீக மதம் என்பது அழிவை நோக்கி சென்று கொண்டது. இப்ப இதை எப்படி மீட்பது அப்படின்னு பார்க்கும்போதுதான் அவர்கள் வைதீக மதத்தினர், அதாவது நம்ம இன்னைக்கு புரியிற லெவலுக்கு சொன்னா இந்து மதத்தினர் வந்து தங்கள் வந்து தங்களுடைய மதங்களை வந்து என்ன பண்ணலாம், வாழ்க்கையோடு ஒன்றி போக வைக்கணும் அப்படின்னு, அதாவது கமர்ஷியல் ஆக்குறது அப்படின்னு சொல்லுவோம். வர்ற கலைப்படங்கள்லாம் ஓட மாட்டேது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா, மக்களுக்கு பிடிச்ச மாதிரி மக்கள் எதிர்பார்க்கிற மாதிரி ஒரு படத்தை எடுத்து விடுவோம் அப்படின்னு சொல்லி எடுத்து விடுற மாதிரி
வாழ்க்கையோடு பொருந்தி போகிற ஒன்றாக வைதிக மதத்தை மாற்றினார்கள். மாற்றி வெறும் துறவறம் மட்டுமே அறமல்ல, இல்லறமும் அறம்தான், பொருளீட்டுதலும் அறம்தான், இன்பமாய் வாழும் காமமும் அறம்தான். இதையெல்லாம் தாண்டி போகிறதுதான் துறவரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது முதல்ல என்ன பண்ணுவான், பிரம்மச்சரியம், அதாவது நீ கல்வி கற்கணும்யா அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் கிரகஸ்தன், கல்வி கற்றா போதாதியா, குடும்பம் வேணும்யா, குழந்தை வேணும்யா, அதெல்லாம் பார்க்கணும்யா. அதுக்கப்புறம் தான் என்னது, வானப்பிரஸ்தம் அப்படி துறவெல்லாம் அதுக்கப்புறம். அப்படி இருக்கும்போது இப்ப இது வந்து என்னன்னா மக்களுக்கு கொஞ்சம் எளிமையா இருந்தது. எளிமையா இருந்ததுனாலதான் என்ன பண்ணாங்க, இதுக்குள்ள போக ஆரம்பிச்சாங்க. ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்படி வைதீக மதம் உள்ள பூர 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 சங்க இலக்கியங்களில் முருகன் என்று சொல்லப்பட்டவ அந்த வேலன், வேலை கொண்டிருந்தவன் வேலன். பாருங்க தமிழ் எவ்வளவு பழமையானதுங்கிறதுக்கு அதான் அர்த்தம். வேலை கொண்டிருந்தவன் வேலன், முருகன். இவன் வந்து என்ன ஆச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சைவ இலக்கியம் சைவ சித்தாந்தம் வந்து முருகனை உள்வாங்கி கடைசியில சுப்பிரமணியம், கார்த்திகேயன், சண்முகன், ஆறுமுகன் அப்படிலாம் ஆயிப்போச்சு. இப்படிதான் வந்து ஒவ்வொரு தெய்வமும் தமிழினுடைய தொல் தெய்வங்கள் வந்து இப்படி மாறி வருது. இதெல்லாம் தமிழினுடைய ஒரு பகுதி தான். அப்ப இதெல்லாம் மாறி வருது. இப்படி வரும்போது என்ன ஆகுதுன்னா, கிபி 6ஆம் 7ஆம் நூற்றாண்டுகள்ல பக்தி இலக்கியம் தோன்றுகிறது. அது என்ன சொல்லுது அப்படின்னா, பெரிய பெரிய ஆளு துறவறம் முற்றிலும் துறந்தவன் மட்டுமே கடவுளை இது பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. யார் வேண்டுமானாலும் கடவுளை தொழலாம். கடவுள் என்பவனை வந்து உருகி தொழுது பாடினாலே நீ கடவுளை அடையலாம் அப்படின்னு சொல்லி அப்படி வந்தவைதான் 4000 திவ்ய பிரபந்தமும் 12 திருமறைகள் ஒன்றான இந்த சைவ திருமறைகளும் அப்படி வந்ததுதான். இந்த சைவ திருமறைகள் சிவனை போற்றும், 4000 திவ்ய பிரபந்தம் திருமாலை போற்றும். ஆனாலும் அப்பையும் வந்து வைதிக மதம் ஒன்னாயிரல, ஒன்று வைணவம், இன்னொன்று சைவம். இது கிபி 6 மற்றும் 7ஆம் நூற்றாண்டுகளில் நிகழ்ந்த மாற்றம். இந்த மாற்றம் நிறைய மன்னர்களை மாற்றியது. மன்னர்கள் மாற மாற மக்களும் மாற வேண்டியதாயிற்று. மன்னர்கள் மாறினால் உடனே என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய கோயிலை கட்டுவாங்க. கோயில் கட்டப்பட்டது. எங்கு கோவில் கட்டப்பட்டு ஒரு தெய்வம் நிறுவனமயமாக்கப்படுகிறதோ அங்கே அந்த கொள்கையும் வேரூன்றி விடும். அதான் உண்மை. நீங்க நம்ம சொல்றோம் இல்லையா, வாரிசு அரசியல் சொல்றோம், நிறைய கொள்ளையடிக்கிறாங்கிறோம். அதெல்லாம் என்ன முயற்சிக்காக அப்படின்னா, தன்னுடைய இயக்கத்தை நிறுவனமயமாக்கி விட வேண்டும். ஏனென்றால் ஒரு கொள்கைக்கு வெறும் கொள்கை மட்டும் போதாது, அது நிறுவனமயமாக்கப்பட வேண்டும். இதுதான் அரசியல் புரிதல். இதெல்லாம் நம்ம ஆழமா சிந்திக்காம தான் மேலோட்டமா பேசுறோம். நிறுவனமயமாக்கப்பட வேண்டும். நிறுவனமயமாக்கப்பட்டாதான் அதுல நன்மை இருக்கு, தீமை இருக்கு. நிறுவனமயமாக்கப்பட்டு ஓவர நிர்மயமாக்கப்பட்டுட்டா கடைசியில் நிறுவனத்தை காப்பாத்துங்கிற மாதிரி போயிடும். ஆனால் நிறுவனமயமாக்கப்படணும்னா நிறைய சொத்துக்கள் வேணும். நிறைய சொத்துக்கள் இருந்தா நிறுவனமயமாக்கப்படும். தாங்கள் நம்பிய கொள்கையை இன்னும் கொஞ்சம் ஆழமா கொண்டு போலாங்கிறது தான். அதனாலதான் இம்மிடியட்டா கோயில்கள் கட்டப்படும். இம்மிடியட்டா வந்து ஒரு சிறு தெய்வம் இருந்தா அந்த சிறு தெய்வத்தை கொண்டாடுவதற்கு கொஞ்சம், அந்த சிறு தெய்வத்தை கொண்டாடுகிறவர்கள் வந்து கொஞ்சம் வசதி வந்துருச்சுன்னா அதை கொஞ்சம் கொஞ்சமா கோவில் எழுப்பி கடைசியில அந்த சிறு தெய்வத்தை பெரு தெய்வமாக மாற்றி விடுவார்கள். அது வரைக்கும் கோழியும் ஆடும் அடிச்சுக்கிட்டு இருந்த அந்த சிறு தெய்வத்துக்கு அதுக்கப்புறம் என்ன பண்ணிடுவாங்க, நெய்யில தான் சாப்பாடு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த சிறு தெய்வத்தால பெரு தெய்வம் மாறிடுச்சுன்னா ஒரு நாளும் கறி சாப்பிட முடியாது. ஸோ மாடர்ன் மோட்சம்னு ஜெயமோகன் ஒரு கதை எழுதியிருப்பார். மாடர்ன் மோட்சம் தமிழ் சிறுகதைகள்ல மிக தரமான கதை அது. அந்த கதையை படிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு சிறு தெய்வம் எப்படி பெரு தெய்வமா மாறுது, எங்க எப்படி நடக்குது இந்த மாற்றங்கள் அப்படிங்கிறது ரொம்ப அருமையா இருக்கும். மாடர்ன் மோட்சம்ங்கிற சிறுகதை. இது வந்து ஒரு ஒன் வேர்டு கூட வச்சுக்கோங்க. ஜெயமோகன் எழுதிய கதை மாடர்ன் மோட்சம். ரொம்ப முக்கியமான கதை அது. அப்ப 7ஆம் நூற்றாண்டுல பக்தி இலக்கியம் வருது. அதன் பிறகு தமிழ்ல பாத்தீங்கன்னா ஒரு காதல் இலக்கியமோ, ஏன்னா உங்களுக்கு சங்க இலக்கியங்கள் எல்லாமே காதல் சார்ந்தது, வீரம் சார்ந்தது, அவர்களதான் இருந்தது. தானம் தர்மம் சார்ந்தது, அறம் சார்ந்தது இருந்திருக்கும். எப்படி வாழ வேண்டும், என்னென்ன கொள்கைகளை பின்பற்றி வாழ வேண்டும் இருந்திருக்கும். ஆனா பக்தி இலக்கியங்கள் வந்ததுக்கு பிறகு என்ன வந்தது அப்படின்னா, முழுமையாக சரணடைந்து விடுங்கள், ஆண்டவனிடம் சரணடைந்து விடுங்கள், ஆண்டவனிடம் உன்னை ஒப்படைத்து விடு, நீ என்ன தவறு செய்திருந்தாலும் ஆண்டவனிடம் ஒப்படைத்து விடு உன்னை அப்படின்னு சொல்ற மாதிரி இருந்ததுனால அதுக்கப்புறம் வந்தது எல்லாமே வந்து ஆண்டவனை புகழ்பாடுகிற, ஆண்டவன் கடவுள் என்கிற ஒரு உருவத்தை புகழ்பாடுகிற ஒரு இலக்கியங்களை தான் தொடர்ந்து வந்தது. 12ஆம் நூற்றாண்டுல கம்பராமாயணமா இருக்கலாம், 15ஆம் நூற்றாண்டுல வந்த அருணகிரிநாதருடைய திருப்புகளா இருக்கலாம், எல்லாம் ஏதோ ஒரு கடவுளை தொழுதபடியே தான் இருந்தது. இதை மாற்றி அமைத்த நூற்றாண்டு அப்படிங்கிறது சொல்ல போனா
18ஆம் நூற்றாண்டு 19ஆம் நூற்றாண்டுல கூட வள்ளலார் கூட என்ன பண்ணாரு, அவருடைய நம்பிக்கையின்படி ஏதோ ஒரு கடவுள் என்கிற ஒரு சிறிய பொருளை தான் அவரும் வந்து சொன்னார். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் அவர் ஜீவகாருண்யம் அவரும் ஒரு கொள்கை வச்சிருந்தார். ஆக மொத்தம் 18ஆம் நூற்றாண்டு 19ஆம் நூற்றாண்டு வரைக்கும் நம்மிடம் இருந்தது பக்தி சுவை மட்டும்தான். இலக்கியத்தில் பெரும்பாலும் விரவி கிடந்தது ஒன்று பக்தி சுவை, இன்னொன்று வந்து மன்னர்களை புகழ்ந்து எழுதப்படும் சுவைகள், பாடல்கள். அந்த மன்னர்களை புகழ்ந்து எழுதுவதில் கூட மன்னர்களையும் கடவுளுக்கு நிகராக நிறுத்தி எழுதப்படுகிற துதிப்பாடல்கள் தான் இருந்தன. ஏன் நம்ம பாரதியார் முக்கியம் சொல்றோம் தெரியுமா? இதனால தான் முக்கியம் சொல்றோம். அவர்தான் பாரதியார் தான் அந்த தமிழை கொண்டு வந்து யதார்த்த தமிழோட நிதர்சனத்தோடு நிறுத்தினார். வாழ்க்கை அவருடைய கவிதைகளில் தென்பட்டன. வாழ்க்கை தரிசனத்தை வந்து கவிதையில வச்சார். அதனாலதான் பாரதி வந்து நவயுக கவின்னு சொல்றோம், மகா கவின்னு சொல்றோம், தேசிய கவிங்கிறோம். இவங்க கொஞ்சம் மிகைப்படுத்தினா சொல்லுவாங்கங்கிறது வேறனா கூட பாரதிட்ட ஒண்ணும் இல்லாமலாம் இல்ல. பாரதி வந்து அக்னி குஞ்சொன்று கண்டேன்னு சொன்னாலும் சரி, சுட்டுமொழி சுடரேன்னு புது புது சொற்களை கண்டுபிடிச்சாலும் சரிதான். அவ்வளவு தெளிவாக நிறைய கவிதைகள் வந்து ரொம்ப ஆழமா போய் எழுதியிருப்பார். ரொம்ப விஞ்ஞான பூர்வமாவும் இருக்கும். மனித மனசுக்குள்ள நிகழ்கிற அகமாற்றங்கள், மனித மனசுக்குள்ள நிகழ்கிற பிறழ்வுகள் எல்லாத்தையுமே பாரதியார் எழுதியிருப்பார். அப்படி அந்த மாதிரி பாரதியார் வந்த பிறகு தமிழ் கொஞ்சம் கொஞ்சமாக மாறியது. இது நடந்த நூற்றாண்டு வந்து 19 நூற்றாண்டின் இறுதியிலிருந்து 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்துல இந்த தமிழ் மாறத் தொடங்கியது. இந்த மாற்றங்கள் பாரதியிடம் எப்படி வந்தது? அது ரொம்ப முக்கியமானது நீங்க சொல்ற கேள்வி. ஏன்னா 17ஆம் நூற்றாண்டு 18ஆம் நூற்றாண்டு வரைக்கும் நமக்கு வந்து பக்தி சுவை தான் இருந்தது. ஆனா 1835க்கு பிறகு மெக்காலே கல்வி என்ன கொண்டு வந்தது? ஆங்கில கல்வியை வலியுறுத்தியது. அப்ப ஆங்கில கல்வியை வலியுறுத்திய பிறகு இங்க இருக்கிற எல்லாருமே வந்து ஆங்கில இலக்கியங்கள் படிக்க வேண்டியதாயிற்று. ஆங்கில இலக்கியங்கள் தொடக்கத்தில் பைபிளை அடிப்படையாக கொண்டு வந்தாலும் கூட அவை யதார்த்த உலகை, இயல்பான உலகை, மனிதனுடைய உணர்வுகளை, இயற்கையின் தரிசனங்களை பேச ஆரம்பித்தன. அப்ப அத படிக்கும்போது, ஓ! இப்படியும் கவிதை எழுதலாமா? அப்படிங்கிற எண்ணம் வந்தது. நீங்க ஆங்கிலத்துல வந்து என்றோ நாடகங்கள், புதினங்கள்லாம் தோன்றிவிட்டது. ஆனா நாம வந்து என்ன பண்ணோம்? 19ஆம் நூற்றாண்டின் இறுதியில தான் வந்து முதல் நாடகமே எழுதப்பட்டது. மன்னிக்கணும். முதல் நாவல் எழுதப்பட்டது. முதல் நாவல் என்ன தெரியுமா? பிரதாப முதலியார் சரித்திரம்னு நினைக்கிறேன். எனக்கு ஞாபகம் இல்ல. அந்த மாரி எழுதப்பட்டது. அப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமா நான் புதினத்துக்குள்ள நுழையிறோம் நாம. இன்னும் சொல்லப்போனா, நாம பாட்டுல தான் இருந்தோம். மரபு கவிதைகள்ல தான் இருந்தோம். அது புது கவிதைக்கு வந்து வசன கவிதைக்கு வந்ததெல்லாம் மெல்ல மெல்ல தான். 20ஆம் நூற்றாண்டுல தான் இந்த மேற்கத்திய கல்வி முறை பெருக 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 நமக்கு என்ன ஆச்சுன்னா, இன்னொரு முக்கியமான விஷயத்த இதுக்கு இடையில சொல்லணும். என்னன்னா, 1453ங்கிற வருஷம் வரலாற்றுல ரொம்ப முக்கியமானது. 2 விஷயங்களுக்காக. யாராவது சொல்ல முடியுமா என்ன காரணம்னு? கிபி 1453ங்கிறது ரொம்ப முக்கியமான ஆண்டு. மனிதகுல வரலாற்றில் ரொம்ப முக்கியமான ஆண்டு அது. யாருக்காவது வாய்ப்பு சார் இருக்கா? சார் கான்ஸ்டான்டின் நோபல் அதோட வீழ்ச்சி. அது அது சரி. அது என்ன கொண்டு வந்தது அதனால? சார் சொல்லுங்க. பிரிண்ட் அச்சு பதிப்பு. ஆ அச்சுப்பதிப்பு ஒண்ணு வந்தது. அது ரொம்ப முக்கியமான மாற்றம். அச்சு அதாவது அதுவரைக்கும் ஓலைச்சுவடியில இருந்தது, பட்டுத் துணியில இருந்தது, மணல் களிமண் தட்டுல எழுதப்பட்டதெல்லாம் வந்து அச்சுப்பதிவா மாறத் தொடங்கியது அப்பதான். இது ஒரு மாற்றம். நீங்க சொன்ன மாரி கான்ஸ்டான்டினோபிளுடைய வீழ்ச்சிக்கு பிறகு அந்த வழி சாலை மார்க்கமாக ஆசியாவுக்கு வருகிற வழி அடைக்கப்பட்டது. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணாங்க ஒவ்வொருத்தரா? கடல் வழியை கண்டுபிடிக்க ஆரம்பிச்சாங்க. அப்ப இந்த 2 முக்கியமான விஷயங்கள் நடந்தது 1453ல நடந்தது. இதெல்லாம் நீங்க ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா, தமிழ் மனசுல உட்கார்ந்துரும். அருமையா உட்கார்ந்துரும். அப்ப ஆங்கிலேயர்கள் வந்த பிறகு, ஆங்கில கல்வி வந்த பிறகு எல்லோருமே படிக்க ஆரம்பித்தார்கள். புத்தகங்கள் நிறைய அச்சு புத்தகங்கள் நிறைய கிடைக்க ஆரம்பிச்சது. கிளர்க்கு போஸ்ட்டுக்கு தான் போறாங்கன்னா கூட, சமுதாயத்தில் பிற்படுத்தப்பட்டவர்கள் என்று இன்று சொல்லப்படுபவர்களும், மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள் என்று இன்று சொல்லப்படுபவர்களும் அன்னைக்கு படிக்க ஆரம்பிச்சாங்க. அதுவரைக்கும் ஒரு குறிப்பிட்ட இனம் தான் படிச்சிருந்தாங்க. அவங்க தான் எல்லாமே எல்லா விதமான படிப்பையும் எல்லா வேதங்கள் அது இதுன்னு படிச்சு வச்சிருந்தாங்க. ஓலைச்சுவடிகளை
அவர்களால் மட்டும்தான் புரட்ட முடியும், அவர்களால் மட்டும்தான் படித்து பார்க்க முடியும். ஆங்கில கல்வி எதற்கு வழிவகுத்தது என்றால், அடுத்த படிநிலையில இருக்கிற பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், அவர்கள் பாஷையில சொல்றதா இருந்தா வைசியர்கள் மற்றும் சத்திரியர்களை படிக்க வைத்தார்கள் அப்படின்னு சொல்லலாம். அங்கே அங்கே சூத்திரர்கள் கூட ஆர்வம் கொண்டு படித்தார்கள். அதாவது அவர்கள் பாஷையில நான் சொல்றேன். யாரையும் சூத்திரர்கள் நான் சொல்லல. ஆ இப்ப சொல்லப்போனா பட்டியலிட மக்களும், பழங்குடியின மக்களும் கொஞ்சம் கொஞ்சம். அது ரொம்பலாம் இல்ல. ரொம்பலாம் வாய்ப்பு வரல. பழங்குடியினருக்கு வாய்ப்பே வரல. பட்டியலின மக்கத்துல ஆங்காங்க சிலர் படிச்சாங்க. ஆனா ஷார்ப்பா படிச்சாங்க. ரொம்ப திறமையா ரொம்ப ரொம்ப ஏன்னா 1852லாம் யாரு சாவித்திரி நம்ம பூலே வந்து புத்தகம் எழுத ஆரம்பிச்சிட்டார். புத்தகம் எழுதுறாரு. பெரிய பெரிய புரட்சிலாம் பண்றாரு. தாழ்த்தப்பட்டோருக்கான விடுதிகள், பெண் குழந்தைகளுக்கான விடுதிகள், ஆதரவற்ற பெண்களுக்கான விடுதிகள் இப்படிலாம் ஆரம்பிச்சுட்டாங்க. சாவித்திரிபாய் பூலேயும், அவருடைய கணவர் பூலேயும், ஜோதிராவ் பூலேயும் ஆரம்பிச்சதுனால, கிட்டத்தட்ட 19ஆம் நூற்றாண்டுங்கிறது ஒரு மறுமலர்ச்சி காலம் தான் இந்தியாவுல. அப்ப தமிழும் அந்த மறுமலர்ச்சி அடைகிறது. பாரதி வந்த பிறகு வசன கவிதை வருகிறது, உரைநடை கவிதை வருகிறது. மரபு கவிதையில் சொல்ல முடியாதவையெல்லாம் உரைநடை கவிதைகளில் சொல்ல முடிகிறது. வசன கவிதையில் சொல்ல முடிகிறது. ஒரு ஒரு சின்ன தெறிப்பை, வாழ்க்கையில் தான் கண்ட ஒரு மின்னலை அப்படியே புதுக்கவிதையில் கடத்தி விட முடிகிறது. அதனால பிச்சமூர்த்தி வர்றாரு, கூப்பா ராஜகோபாலன் வர்றாரு. இந்த பக்கம் வந்து தமிழ் நாவல் வளர ஆரம்பிக்குது. அந்த நேரத்துல தான் மறைமொழிகள் தனித்தமிழ் எடுத்துட்டு வர்றாரு. அதாவது 1910, 1900க்கு மேல மறைமொழிகள் எடுத்துட்டு வர்றாரு. தனித்தமிழ் எடுத்துட்டு வர்றாரு. அவருடைய பேர் வேதாச்சலம். வேதம் மறை. சலம்னா மலை. மறைமலை அடிகள் அப்படின்னு வச்சுக்கிட்டாரு. சூரிய நாராயண சாஸ்திரிகள் அப்படிங்கிறவர் வந்து சூரியனா பருதி, நாராயணனா மால். திருமால்னு சொல்றோம் மால். அதுதான் மார்னு மாறிக்கும். சாஸ்திரினா கலைஞன். பருதிமார் கலைஞர் அப்படின்னு மாத்திக்கிட்டாங்க. இப்படி நிறைய மாற்றங்கள் நிகழ்ந்தது. இதுதான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மாறி அப்புறம் திராவிட சிந்தனை, திராவிட பேச்சாளர்கள் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இன்னும் கொஞ்சம் மக்களுக்கு நெருக்கமான தமிழை கொண்டு போனார்கள். அது அப்படியே போய் என்ன ஆச்சுன்னா, தமிழ் இந்தியா, ஆங்கிலமா அப்படின்னு சொல்லும்போது நாம என்ன பண்ணோம், ஆங்கிலத்த எடுத்துக்கிட்டு இந்திய விட்டோம். அதனால இப்ப என்ன ஆயி போச்சுன்னா, 2 தமிழர்கள் ஒன்று கூடும்போது ஆங்கிலத்தில் உரையாட ஆரம்பிக்கிறார்கள். நம்மளால ஆங்கிலம் கலக்காம நம்மளால இப்ப பேச முடியறதில்ல. ஆனாலும் தமிழ் சாகவில்லை. தமிழ் நல்லாவே தொலைக்காட்சிகள்ல இருக்கு, திரைப்பட பாடல்கள் இருக்கு. இன்னைக்கு ஆங்கிலம் தமிழை முந்திக் கொண்டாலும் கூட. ஆனாலும் ஒரு வருத்தமான செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கும் நெறைய ஸ்கிரைப் எழுத வர்றாங்க. வர்றவங்க வந்து தமிழா, இங்கிலீஷான்னு கேட்பாங்க. தமிழ் சொல்லிட்டோம்னா, ஐயோ! எனக்கு தமிழ் எழுத வராதே அப்படிம்பாங்க. என்னுடைய பையன் 4 வயசு தான். இந்த சேனல் எத்தனாவதுல இருக்கும்பான். 32ன்னா 32ன்னா என்னன்னு தெரியலையே அப்படிம்பான். என்ன 32ன்னா தெரியலையா? 33 டூ 32 அப்படின்னா, ஓ 32வா அப்படிம்பான். அந்த நிலைமை தான் இருக்கு. அத நம்ம தான் சொல்லி சொல்லி வளர்க்கணும் அப்படிங்கிற நிலைமை இருக்கு. அதெல்லாம் உண்மைதான். அது ஒரு எதிர் விளைவு தான், பின் விளைவு தான். எல்லா செயலுக்குமே வந்து ஒரு நேர் விளைவும் இருக்கும், எதிர் விளைவும் இருக்கும். அதுல இது ஒரு எதிர் விளைவு, முரண் விளைவு தான். சரி. இப்ப வந்து இத்தகைய 2000 ஆண்டு பெருமை கொண்ட தமிழ் எப்படிலாம் வளர்ந்து வந்திருக்குங்கிறத நம்ம ஒரு ஒரு அடிப்படையா பார்த்துட்டோம். இத நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு என்ன குழம்பாது அப்படின்னா, இதுக்கெல்லாம் நான் ஒண்ணு சொல்ல மறந்தேன் பாருங்க. காப்பிய இலக்கியம். அது வந்து கிட்டத்தட்ட நீதி இலக்கியங்கள் வந்த பிறகு பக்தி இலக்கியங்களுக்கும், நீதி இலக்கியங்களுக்கும் இடையில பிறந்ததா இருக்கலாம். சிலப்பதிகாரம், சிவசிந்தாமணி, மணிமேகலை, குண்டலகேசி வளையாபதி, அப்புறம் சிறுகாப்பியங்கள் இப்படிலாம். இந்த முன்ன பின்ன இருக்குன்னு வைங்களேன். அதுக்கப்புறம் வந்து 12ஆம் நூற்றாண்டுல வந்து கம்பராமாயணம் வந்தது. 15ஆம் நூற்றாண்டுல அருணகிரிநாதருடைய ஆ இது திருப்புகழ் வந்தது. இப்ப இதெல்லாம் ஏன் இப்படி வச்சுக்கிட்டீங்கன்னா, ஓரளவு நமக்கு அந்த வருஷங்கள் வந்து, ஓ! இதுக்கப்புறம் இது வருது, இதுக்கப்புறம் இது வருதுங்கிறது மேலோட்டமா நம்ம தெரிஞ்சுக்க முடியும். தெரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த குழப்பம் வராது. இல்லைன்னா நமக்கு அந்த ஒரு 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 ஸ்ட்ரக்சரே மனசுக்குள்ள உட்காராது. அதுக்காக தான் நான் இவ்வளவு தூரம் சொன்னேன். இப்ப இந்த தமிழை இலக்கணம் எப்படிப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்ல வந்து நீங்க சொன்ன மாரி ஒலி வடிவம், வரி வடிவம் 2 இருக்கு. இப்ப நம்ம வந்து பேசும்போது பேசுறது வேற மாரி பேசுறோம். ஆனா எழுதும்போது அப்படியே பேசுறத எழுதுறோமா அப்படின்னா கிடையாது. இன்னைக்கு வந்து நெறைய சிறுகதை எழுத்தாளர்கள் வந்து வட்டார வழக்கை உள்ள கொண்டு வந்து பேசுற மாரியே நாவல்களை எழுத ஆரம்பிக்கிறாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, கண்மணி குணசேகரன் வந்து எந்த எந்த வட்டார வழக்குல எழுதுறாரு தெரியுமா? கண்மணி குணசேகரன். நடுநாட்டு வட்டார வழக்குல எழுதுவாரு. ஜெயமோகன், நாஞ்சில் நாடன் போன்றவர்கள்லாம் வந்து நாஞ்சில் நாட்டு வட்டார வழக்குல எழுதுவாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு வட்டார வழக்குல எழுதிக்கிட்டு இருக்காங்க. இமயம் கூட அந்த நடுநாட்டு வட்டார வழக்குல எழுதுவாரு நெறைய. அந்த கடலூர் மாவட்டம். அதெல்லாம் நீங்க படிக்கும்போது நோட் பண்ணணும். உண்மையிலேயே நீங்க தமிழ் இலக்கிய மாணவர்களா இருந்தா, அதெல்லாம் கூட நீங்க நோட் பண்ணணும். யார் யாரு என்னென்ன வட்டார வழக்குல எழுதுறாங்க. இப்ப நீங்க பூமணி, ஆ இவரு நம்ம ராஜநாராயணன் அவங்கலாம் எடுத்துட்டீங்கன்னா, கரிசல் காட்டு இலக்கியம் அப்படிம்பாங்க. அவங்கள வந்து கரிசல் காட்டு இலக்கியவாதிகள் அப்படிம்பாங்க. அப்ப அவங்க அவங்க எழுதுற வழக்கு வந்து அந்த கரிசல் காட்டு வட்டார வழக்கு. அதாவது கோயில்பட்டி அந்த அந்த மாரி. அதாவது திருநெல்வேலி, தூத்துக்குடிங்கிறது கூட இல்ல. அது கோயில்பட்டிங்கிறது அதுக்கு ஒரு வட்டார வழக்கு இருக்கு அப்படிங்கிற மாரி. இப்படி எழுத வந்து விட்டார்கள். அப்ப கூட
நாம பேசும்போது எழுதுறது எழுதும்போது எழுதுறது வேற. பேசும்போது உட்கார்ந்திருக்கான் அப்படிங்கிறோம். இந்த கீரானேங்கிறோம். இதுல நம்ம சென்னை பாஷையில வந்து இந்த கீரானேம்பாங்க. ஆனா இருக்கிறான் அப்படிதான் எழுதுவோம். இருக்கேன் அப்படின்னு எழுத மாட்டோம். இருக்கிறேன் இப்படிதான் எழுதுவோம். நிறைய மாற்றங்கள் இருக்கு. பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்குமான மாற்றங்கள் இருக்கு. அப்போ எழுத்து இலக்கணத்தை நம்ம படிக்கணும். எதனால படிக்கணும் அப்படின்னா, எழுத்துக்கள் எது எதோட சேரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே நம்ம எழுத்து இலக்கணம் படிக்கணும். இல்லைன்னா, அது நம்ம தமிழ் தமிழ் எழுத்துக்கள்னா இப்படிதாய்யா வரும். இதுதாய்யா இதோட தாய்யா சேரும். இதோட இது சேராதுய்யா. அப்படி சேர்ந்தா அது தமிழ் கிடையாதுய்யா. இந்த சொல் வந்து இந்த ஒரு சொல்ங்கிறது வந்து இந்த எழுத்துல மட்டும் தான்யா தொடங்கும். அப்படி தொடங்கலைன்னா அது தமிழ் கிடையாதுய்யா. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம எழுத்து இலக்கணம் படிச்சே ஆகணும். சரி, பல எழுத்துக்கள் சேர்ந்தது தான் சொல். அப்ப சொல்லிலக்கணம் படிக்கணும். சொல் என்பது பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் 4 வகைப்படும் சொல்லலை. அப்ப இது பெயர்ச்சொல்ங்கிறது இங்க தான்யா இருக்கும். வினைச்சொல்ங்கிறது இங்க தான் இருக்கும். இப்படிதான் வரும். ஒரு வினைச்சொல்ங்கிறது இப்படிதான் இந்த ஸ்ட்ரக்சர்ல தான் இருக்கும். இந்த அமைப்புல தான் இருக்கும் அப்படின்னு சொல்றதுக்கும் சரி. இதுக்கு இடையில இந்த பெயர்ச்சொல்லையும், வினைச்சொல்லையும் நிரப்பி ஒரு பொருளை தருகிற இடைச்சொற்களா இருக்கட்டும் சரி. அல்லது ஆ பழைய செய்யுட்பகுதிகளை படிப்பதற்கு தேவைப்படும் உரிச்சொற்கள். அது வந்து ஒரே பொருள்ல வந்து பல உரிச்சொற்கள் இருக்கும். அத படிக்கிறதுக்கும் சரி, இந்த சொல்லிலக்கணம் தேவைப்படும். அப்போ எழுத்திலக்கணம், சொல்லிலக்கணம். 3வதா என்ன இலக்கணம்னு பார்த்தீங்கன்னா, பொருள் இலக்கணம். இது எங்க தேவைப்படும்னா, அந்த கால மக்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதையும், இன்றும் கூட தமிழ் பண்பாடு என்பது என்ன? அது எப்படியெல்லாம் மாறி வந்திருக்கிறது அப்படிங்கிறத ஒப்பிட்டு பார்த்து தெரிந்து கொள்வதற்கு பொருள் இலக்கணம் பயன்படும். ஆனா, பொருள் இலக்கணத்துல பொருள் இலக்கணம் மட்டும் தான் இருக்கா? அகப்பொருள், புறப்பொருள். அதாவது தலைவன், தலைவிக்கு இடையேயான காதலும், அந்த காதலுக்கு பிறகான ஊடலும், ஊடலுக்கு பிறகான கூடலும், ஒரு வாழ்க்கை எப்படி நடத்தப்படுகிறது? கணவன் மனைவிக்கு இடையில எப்படி நடக்கிறது? அப்படிங்கிறதுக்கான வாழ்வியலை சொல்கிற, அதுல என்னென்ன கூறுகள்லாம் இருக்கு? அப்படிங்கிறத சொல்றது அகப்பொருள் இலக்கணம். அதுவே வந்து அவன் வீட்ட விட்டு வெளில போயிட்டான்னா, அவனுக்கு என்னென்ன வேலைகள் இருக்கு? போர் பண்ணணும், அறம் செய்ய வேண்டும், வீரத்தை நிலைநாட்ட வேண்டும். இதெல்லாம் வந்து அவனுடைய வேலைகளா இருக்கிறது. தலைவனுடைய வேலைகளாகவும் இருக்கிறது. தலைவியினுடைய வேலைகளாகவும் இருக்கிறது. விருந்தினரை உபசரிக்க வேண்டும். இத பத்தி சொல்றது புற இலக்கணம். அப்ப அகப்பொருள் இலக்கணம், புறப்பொருள் இலக்கணம் இலக்கணம் இருக்கு. ஆனா இத மட்டுமே சொல்லுதா பொருள் இலக்கணம் அப்படின்னா, தொல்காப்பியத்த பொறுத்தளவு இத மட்டுமே சொல்லல. மெய்ப்பாட்டியல்னு ஒண்ணு சொல்லுது. அதாவது உடல் மொழி எப்படி இருக்கிறது? த சமஸ்கிருதத்துல பார்த்தீங்கன்னா, நவரசம் அப்படிம்பாங்க. முகத்தில் காட்டப்படுவது. இங்க வந்து அத உடல் மொழின்னு சொல்லியிருப்பாங்க. மெய்ப்பாட்டியல். இங்க 8 தான் சொல்லியிருப்பாங்க. அங்க 9 இருக்கும். ஆ உடல் உடல் மொழி மெய்ப்பாட்டியல். நகையே அழுகை, இளிவரல் மறுக்கை அப்படின்னு போகும். ஒரு 8 இருக்கும். வெகுளி, அச்சம், பெருமிதம் இதெல்லாம் சேர்ந்து ஒரு 8 இருக்கும். இந்த 8ம் வந்து உடல் மொழியை சார்ந்தது மெய்ப்பாட்டில் சொல்லியிருப்பாரு. அப்புறம் உவமைய பத்திலாம் நெறைய விளக்கங்கள் குடுத்திருப்பாரு. கடைசியா அணியை கூட தொட்டிருப்பார். இது வந்து பொருள் இலக்கணம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 3மே வந்து வாழ்க்கைக்கு தேவையான நம்ம மொழிய எப்படியெல்லாம் பயன்படுத்த போறோம். அதாவது அன்றாட வாழ்க்கையில நம்ம மொழிய எப்படி பயன்படுத்த போறோங்கிறது. அடுத்து வருகிற யாப்பு இலக்கணமும், அணி இலக்கணம் ஓரளவுக்கு அன்றாட வாழ்க்கையில நம்ம மொழியை கற்றுக்கொண்டு நல்லா பயன்படுத்திட்டு இருக்கோம். அப்பயும் மனுஷனுக்கு மனசு கேட்கல. ஏதோ ஒண்ணு செய்யணும்னு தோணுது. நாம நெனைச்சதெல்லாம் ஒரு கவிதையா எழுதணும்னு தோணுது. நாம பட்ட பாட்ட ஒரு கதையா எழுதணும்னு தோணுது. அப்ப என்ன தேவைப்படுதுன்னா, மொழியை ஒரு கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும். மொழிக்கு ஒரு சந்தத்தை கொடுக்க வேண்டும். மொழிக்கு ஒரு அழகை கொடுக்க வேண்டும். ஒரு ஒரு இப்ப ஒரு பாட்டுங்கிறது வந்து ஒரு சந்தத்துக்குள்ள, ஒரு தாளத்துக்குள்ள, ஒரு குறிப்பிட்ட வினாடிகள், ஒரு குறிப்பிட்ட நிமிடங்களுக்குள்ள ஒரு அழகா உட்கார்றது தான் அப்பதான் அது ஒரு பாட்டு. அப்படி நாம சொல்ல வேண்டிய விஷயங்கள நறுக்கு தரித்தாற் போல சொற்களை அடுக்கி மற்றவர் மனம் கொள்ளும்படி செய்ய வேண்டும் அப்படின்னு நினைக்கும்போது தான், நாம் கவிதை எழுதப் போகிறோம், கதை எழுதப் போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம். அப்ப அதுல என்னென்ன உத்திகள கடைபிடிக்கணும் அப்படின்னா, சொல் சார்ந்து என்ன உத்திகள் கடைபிடிக்கப்படும் அப்படிங்கிறத யாப்பு இலக்கணம் சொல்லும். பொருள் சார்ந்து என்னென்ன உத்திகள் கடைபிடிக்கப்படும் அப்படிங்கிறத அணி இலக்கணம் சொல்லும். இதெல்லாம் 5 இலக்கணங்கள் தமிழ்ல. சொல் சார்ந்துன்னா இப்போ வந்தேன் அப்படின்னா சென்றேன் அந்த பக்கம் போடு. எதுகை மோனைய போடு. முதல் எழுத்து ஒன்றி வந்தால் மோனை, 2ஆம் எழுத்து ஒன்றி வந்தால் எதுகை இதெல்லாம் போடு. இறுதி எழுத்துக்கள் ஒன்றி வரும் விருத்தங்களை போடு. ம். அதிகமா விருத்தங்களை போடு. இதெல்லாம் வந்து சொல் சார்ந்து அழகுபடுத்துவது. கவிதையா இருக்கட்டும், கதையா இருக்கட்டும். இது சொல் சார்ந்து அழகுபடுத்துவது. சரி, பொருள் சார்ந்து எப்படி அழகுபடுத்துவது? சாதாரணமா ஏன் ஒரு வார்த்தைய சொல்ற? என்னடா வி ம அ புலி மாரி பாயிரியே அப்படின்னு சொல்லு. உவமையை பயன்படுத்து. அதுக்கப்புறம் வந்து மறைமுகமான உவமையை பயன்படுத்து. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் திட்டுற மாரி வஞ்ச புகழ்ச்சி அணி செய்யி. அந்த மாரி பயன்படுத்துவது வந்து அணி இலக்கணம். இதுதான் 5 இலக்கணங்கள். மொழியினுடைய
5 இலக்கணங்கள் இவை. எழுத்திலக்கணம், சொல்லிலக்கணம், பொருளிலக்கணம், யாப்பிலக்கணம், அணி இலக்கணம். வரும் நாட்கள்ல நாம இதைத்தான் பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம எழுத்திலக்கணத்தை லேசா தொட்டுட்டு போலாம். எழுத்திலக்கணம்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வரி வடிவம், ஒலி வடிவம் 2 இருக்கும் எழுத்துக்கு. இந்த இப்போ இந்த நவீன காலத்துல ஆஹ் சர்வ சிக்ஷ அபியான் வந்த பிறகு பார்வையற்றவர்கள் அந்த வரி வடிவத்துக்குள்ள போறதே இல்லை. எல்லாமே ஒளிதான். பிறந்ததுல இருந்து இறுதி வரைக்கும் தமிழ் எனப்படுவது, மொழி எனப்படுவது எல்லாமே ஒளிதான். ஒளி நாடாக்கள் கேட்பது, ஆசிரியர் குரலை கேட்டு அதை சொல்ல கேட்டு கிளிப்பிள்ள மாதிரி சொல்றது, அப்புறம் திரை வாசிப்பான்னு சொன்னதெல்லாம் கேட்டு 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 மனசுல உள்வாங்கிக்கிறது. அதுதான் அவங்களுக்கு மொழியே. தமிழ்ங்கிறதோ ஆங்கிலம்ங்கிறதோ எல்லாமே எல்லாமே ஒலிதான். ஒலிதான். சவுண்ட் சவுண்ட் சவுண்ட். ஆனா இப்போ சிறப்பு பள்ளிகளை படித்தவர்களா இருக்கட்டும் அல்லது பிரெயில் தெரிந்தவர்களுக்கு தெரியும், எழுத்துக்கென்று ஒரு வடிவம் இருக்கிறது, எழுத்துக்குன்னு ஒரு வடிவம் இருக்குது அப்படிங்கிறது அதை படிச்சவங்களுக்கு தெரியும். அதனால் என்ன பயன் இருக்குங்கிறது அதை படிச்சவங்களுக்கு தான் தெரியும். பாரதியார் அப்படின்னு நான் ஒரு சொல்றேன். உங்களுக்கு எல்லாம் என்ன ஞாபகத்துல வருது? ஒரு 2 3 பேர் சொல்லுங்களேன் பார்ப்போம். பாரதியார் அப்படின்னு நான் ஒரு இப்ப சொல்லியிருக்கேன். உங்களுக்கு என்ன ஞாபகத்துல வருது? சார் உடனே ஞாபகத்துல வர்றது என்ன? சார் எழுத்தா வருது சார். ஏன்னா பிரெயில்ல படிச்சிருக்கிறதுனால அந்த என்ன பா எழுத்துல? எப்படி இருக்கும், பிரெயில்ல பான்ற எழுத்து எப்படி இருக்கும், ரா எப்படி இருக்கும், அந்த மாதிரி. ஆஹ் அவர் முண்டாசு கட்டி இருந்தாரு, அவர் கும்மி அடி பெண்ணை கும்மி பாடினாருங்கிறதெல்லாம் வந்து கேள்வி ஞானம். ஆனா பாரதியார் உங்க மனசுக்குள்ள ஆழமா பதியணும் அப்படின்னா பா ர தி யா இர் அப்படிங்கிற அந்த பிரெயில் எழுத்துக்கள் ஞாபகத்துல வரும். அதனாலதான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, பிரெயில் தெரிந்தவர்கள் இன்னும் ஆழமா மொழியை கத்துக்கலாம் அப்படிங்கிறது. அதனால முடிந்தவரை பிரெயில் பழகுங்க. இப்ப பாரதி நீங்க சொன்ன மாதிரி எழுத்தா வரும். அப்ப எழுத்துக்கு வந்து ஒலி வடிவம் ஒண்ணு இருக்கும், வரி வடிவம் ஒண்ணு இருக்கும். இப்ப வந்து வரி வடிவத்துல வந்து சாய்ந்து எழுத்துக்கள் அதெல்லாம் வந்து உங்க பாடத்திலே வருது. 6ஆம் வகுப்பு பாடத்திலே வருது. அதெல்லாம் கொஞ்சம் படிச்சுக்கோங்க. இதெல்லாம் இடப்புறமாக சாய்ந்த எழுத்துக்கள், வலப்புறமாக சாய்ந்த எழுத்துக்கள், இப்படிலாம் சில ஒற்றுமை வேற்றுமைகள்லாம் 6ஆவதுல வருது. அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அது எவ்வளவு தூரத்துக்கு கேட்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. எதை எங்க கேட்குறாங்க, எப்ப கேட்க போறாங்க அப்படிங்கிற நம்ம சொல்ல முடியல. போன வருஷம் நவம்பர் மாசம் எழுதின டெட்டை விட அதுக்கு முன்னாடி எழுதின டிஎன்பிசி 2 3 மடங்கு கஷ்டம். அந்த டெட் எக்ஸாம் யாரெல்லாம் எழுதுனீங்க? யாரும் எழுதுனீங்களா? நவம்பர் மாசம் 16ஆம் தேதி அந்த டெட் எக்ஸாம் யாரும் எழுதுனீங்களா? அவ்வளோ எளிமையா இருந்தது தமிழ் கொஸ்டின். சார் நான் எழுதுனேன் சார். எளிமையா தான் சார் இருந்துச்சு. ரொம்ப எளிமையா இருந்தது. 30ல ஒரு 20 25 கொஸ்டின் அடிக்கிற மாதிரி. ஆமா கண்டிப்பாங்க. கண்டிப்பா அடிக்கல. நான் 30 கொஸ்டின் அடிச்சேன். 30மே அடிச்சேன். ஒண்ணு தப்பா போச்சு. அது என்னுடைய சின்ன மிஸ்டேக்கால போச்சே தவிர அவ்வளவு எளிமையா இருந்தது. ஆனா ஏன் அது டிஎன்பிசில இல்ல? இத்தனைக்கும் டெட் யாருக்கு வைக்கிறாங்க? முடிச்சு பிஎட் முடிச்சு அவங்களுக்கு தான் வைக்கிறாங்க. ஆனா டிஎன்பிசி 10ஆம் தரத்துல வைக்கிறாங்க. ஆனா அவ்வளோ கடுமையா இருந்தது. அதனால வினாக்கள் எப்படி கேட்பாங்கன்னு நம்மளால சொல்ல முடியாது. அதனால எழுத்து இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் வரி வடிவம், ஒலி வடிவம் 2 இருக்குது. இதுல நீங்க வந்து வரி வடிவத்தை பத்தி சின்ன சின்ன தகவல்கள் இருக்கலாம். ஆனால் ஒலி வடிவம், அது மட்டும் இல்லாம 3ஆவதா ஒண்ணு புணரியல். இந்த 3 தான் எழுத்துல அம்சங்கள். முக்கிய கூறுகள் வந்து வரி, ஒலி, அப்புறம் வந்து சேர்க்கை, புணரியல். எந்த எழுத்து எந்த எழுத்தோடு போய் சேரும் அப்படிங்கிறது. உதாரணத்துக்கு சொன்னா 2 உயிரெழுத்துக்கள் தொடர்ந்து வந்தால் அது தமிழ் இல்லை. நீங்க உயிரெழுத்துக்கள்னா என்ன? ஆ முதல் அவ் வரையில் உள்ளவை எல்லாம் 12 உயிரெழுத்துக்கள். குரில், நெடில், இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப அடிப்படையான விஷயங்கள். இது தெரியாம நம்ம 12ஆம் முடிச்சு வரக்கூடாது. குரில், நெடில், அந்த மாதிரி 5 குரில்களும் 7 நெடில்களும் இருக்கின்றன. ஏன் 12ல வந்து சமமா இல்லை அப்படின்னா, சரியா தான் வந்துகிட்டு இருக்கும். அதாவது எது வரைக்கும் சரியா வரும்னா ஆ ஆ ஆ இ ஈ உ ஊ ஏ ஏ, அந்த ஏ ஐ 2 பக்கத்துல வந்துடும் குறிலுக்கு. அதாவது நெடில் 2 நெடில் தொடர்ந்து வந்துடும். எப்படி நீங்க 12 மாதங்கள்ல பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதமும் ஜூலை மாதமும் எத்தனை தேதி இருக்கும்? 31. 31 தொடர்ந்து 2மே 31 வந்துடும். பாத்தீங்களா? எங்களுக்கு ஒரு மெத்தட் சொல்லி கொடுப்பாங்க. நீங்க எத்தனை பேர் தெரியும் தெரியல. கையை மடக்கி வச்சுக்க சொல்லுவாங்க. மடக்கி வச்சுக்கிட்டு இன்னொரு கையால அந்த விரல 4 ஆட்காட்டி விரல வச்சு
6வது விரல வச்சு நாட்காட்டி விரல வச்சு அந்த கை மடங்கின பிறகு அந்த மேல முட்டியில அந்த விரல் தொடங்குது இல்ல கையில இருந்து அதுல தொட்டு தொட்டு பார்க்க சொல்லுவாங்க. மேடெல்லாம் 31, பள்ளமெல்லாம் 30, 29. இப்ப நீங்க முடிஞ்சா தொட்டு பார்த்து பாருங்க. இது ஒரு வகை. முதல் மேடு ஜனவரி 31, பள்ளம் பிப்ரவரி 30, 29 அல்லது 28. அடுத்த மேடு மார்ச், அதாவது 2வது விரல்ல இருக்கிற மேடு மார்ச். அடுத்து ஏப்ரல், 2வது விரலுக்கு 3வது இடையில இருக்கிற அந்த பள்ளம் வந்து ஏப்ரல். 3வது விரல்ல வந்து மேடு மே. அடுத்து 3வது விரலுக்கு 4வது விரலுக்கு இருக்கிற இடையில இருக்கிற அந்த பள்ளம் வந்து ஜூனு. 4வது விரலுடைய மேடு என்னது? ஜூலை. உடனே கவுண்டிங்க மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கணும். இப்ப என்ன வந்துடும்? மேடு தான் வரும். அப்ப ஆகஸ்ட் வந்துருச்சா? ஜூலையும் 31, ஆகஸ்ட் 31, அப்புறம் பள்ளம் செப்டம்பரு. இதெல்லாம் வந்து இதெல்லாம் ஏன் சார் சொல்றீங்க அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் வந்து 50 பேர் இருந்தா அந்த 50 பேர்ல ஏதோ ஒன்று யாருக்காவது தெரிஞ்சிருமே அப்படிங்கிறது தான். அதனால கொஞ்சம் தெரிஞ்சவங்க ஒரு சாதாரண விஷயம் தானே அப்படின்னு கொஞ்சம் எரிச்சல் அடையக்கூடும். அதை பத்தி நமக்கு கவலை இல்லை. ஏன்னா ரொம்ப சாதாரண விஷயம் தெரியாதவங்க கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. இன்னும் சொல்ல போனா எல்லாம் தெரிந்தவர்கள் ஒரு சின்ன விஷயம் தெரியாம இருக்க கூட வாய்ப்பு இருக்கு. அதனால சொல்றேன் நான். அந்த மாதிரி AI அது வந்து பக்கத்துல பக்கத்துல வந்துடும். அப்ப 7 எழுத்துக்கள் இடையில் 5 எழுத்துக்கள் குறிலாக இருக்கிறது. இதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வல்லினம் இந்த 2 குறிலும் சேர்ந்து வராதுங்க எப்பயுமே தமிழ்ல. இது 2 குறிலும் சேர்ந்து வராது. இதுக்காக தான் உடம்படுமைன்னு ஒண்ணு வச்சிருப்பான். யா வா அப்படின்னு 2 உடம்படுமை வச்சிருப்பான். அதெல்லாம் நம்ம விரிவா பார்ப்போம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வல்லினம் மெல்லினம் இடையினம் அது வந்து ஓசையின் அடிப்படையில். இப்ப இதெல்லாம் வந்து ஆனால இருந்து அவ்வனா வரைக்கும் வாய் திறந்து மூடுறதுனால எந்தெந்த மாதிரியான ஒலிகள் ஏற்படுதோ அதை வைத்து உயிரெழுத்துக்கள் வந்திருக்கும். இல்லையா? அது ஆனா மெய்யெழுத்துக்கள் என்பவை உடல் சார்ந்தவை. உயிரெழுத்துக்கள் எல்லாமே வந்து காற்று சார்ந்தவை. நம்ம புல்லாங்குழல் மாதிரிதான். புல்லாங்குழல்ல வந்து இசை எப்படி பிறக்குதுன்னா, நீங்க காத்தை அடக்கி வச்சுட்டு ஒன்னொன்னா திறக்கும் போது ஒரு சுரம் கிடைக்கும். அப்ப அதுக்கு முக்கியம் என்னது? காற்று தான். அந்த காற்றை நீங்க பார்க்கவும் முடியாது, அனுபவிக்க மட்டும்தான் முடியும். அதனாலதான் இது உயிரெழுத்துக்கள். இவ்வளோ விளக்கம் இருக்குது. அதனாலதான் தமிழை வந்து நம்ம சாதாரண மொழி இல்லைன்னு சொல்றோம். இதெல்லாம் வந்து உயிரெழுத்துக்கள் ஏன் சொன்னா, இது ஃபுல்லா காற்றை சார்ந்தது. ஆனால் மெய்யெழுத்துக்கள் என்பவை உடலை சார்ந்தது. ஏன்னா 6 எழுத்துக்களை வந்து நம்ம 2 நாக்கையும் ஒரு நாக்கையும் அன்னத்தையும் மோதுறதுனாலதான் 6 எழுத்துக்கள். க ச ட த ப ர அப்படின்னு வல்லெழுத்துக்களை சொல்றோம். வல்லினம் அப்படியே 2 மோதனா பிறக்குது. 2 கை தட்டினா அப்படி ஓசை பிறக்குது. அது மாதிரி அதே மாதிரி மூக்குல சொல்லும் போதுதான் மெல்லினம் பிறக்கும். ங ஞ ந ந ம ந. அதே மாதிரி 2க்கு இடைப்பட்டு சொல்லும் போதுதான் இடையினம் பிறக்கும். ய ர ல வ ழ ழ ர. இதுல என்னன்னா இதெல்லாம் வந்து இக்கு இச்சு அப்படிதான் சொல்லணும். நம்ம புரிதலுக்காக க சட தவறுன்னு சொல்றோம். மற்றபடி இக் இச் இட் இத் இப் இர் இங்கு இஞ்சு இந்து சாரி இன்னு இந்து இம் இன் அப்படிதான் சொல்லணும். இரு இ இரு இல்லு இவ் இல் இல் இர் இல் இல் இன்னு சாரி இரு இல்லு தான். ஐயோ தப்பா சொல்லிட்டு இருக்கேன். எரல வளல தான். இல் இல் அவ்வளவுதான். இதெல்லாம் வந்து இடையினம். சொல்லுங்க. மியூட் பண்ணிக்கங்க. யாரோ அப்பா கேக்குறீங்க, மியூட் பண்ணிக்கங்க. இடையினம். அப்ப இந்த 3 இடையினம். அப்ப என்ன ஆகுதுன்னா உயிரெழுத்துக்கள் 12, மெய் எழுத்துக்கள் 18. இதுலயும் பாருங்க, இதுலயும் நல்லா பாருங்க. 12, 18 என்பவை அடிக்கடி வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய எண்கள் தான். நீங்க 12 மாதங்கள் தான் சேர்ந்தாதான் ஒரு வருடம். அதே மாதிரி 18க்கு என்ன சார் அப்படின்னா 18 வயதுங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி மகாபாரதத்தில் இருப்பது மொத்தம் 18 பருவங்கள். இப்படி 18க்கும் ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது. இப்போ 12 உயிரெழுத்துக்கள், 18 மெய் எழுத்துக்கள், இவை இரண்டும் சேரும்போது வருபவை உயிர்மெய் எழுத்துக்கள். அது 216. 216 கூட்டல் 12 கூட்டல் 18 246. ஆயுத எழுத்து என்ற அக்கை சேர்த்தால் 247 மொத்த தமிழ் எழுத்துக்கள். இது இல்லாம இவையெல்லாம் வந்து முதன்மை எழுத்துக்கள். அதாவது உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் முதன்மை எழுத்துக்கள். இது இல்லாம உயிர்மை, ஆயுதம், உயிரிழபடை, ஒற்றளபடை, குற்றியலுகரம், குற்றியலுகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். இந்த 10 சார்பெழுத்துக்கள். இந்த சார்பெழுத்துக்களுடைய பயன்பாடு எவ்வளவு தூரம் இன்னைக்கு தமிழ்ல இருக்குன்னா அது குற்றியலுகரம் வரைக்கும் சரி. அதுக்கப்புறம்லாம் வந்து பெரிய பயன்பாடுல இருக்கலாம் சொல்ல முடியாது.
இந்த குற்றியலுகரம் என்றால் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து அடுத்த வகுப்புல கண்டிப்பா பார்ப்போம். குற்றியலுகரம் என்ன அப்படிங்கிறத. இது வரைக்கும் ஓகே, இது வரைக்கும் ஓகே. இப்ப நீங்க சந்தோஷ், நீங்க ரெக்கார்ட் ஆஃப் பண்ணிடலாம். இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருந்தாலும் இல்ல பொதுவா டவுட் இருந்தாலும் கேளுங்க. ஒரு 5 நிமிஷம். நன்றி.